வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து லட்டு, பூந்தி லட்டு. பூந்தி லட்டு தின்ன ஆசையானா ஆசையா இருக்கு. அதை நம்ம டீ கடை கிச்சன்ல எப்படி போடுறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த பூந்தி லட்டு போடுறதுக்கு வந்து அந்த மாவை எந்த அளவுக்கு கரைக்கணும், எந்த அளவுக்கு எடுக்கணும், அந்த எடுக்கக்கூடிய மாவுக்கு, கடலை மாவுக்கு எவ்வளவு சீனி பாகு காய்ச்சணும், அந்த பாகுக்கு என்ன பக்குவத்துல காய்ச்சணும், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சரியா ப்ராப்பரா செஞ்சாதான் நம்ம ஒரு அருமையான லட்டு தயார் பண்ண முடியும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை இன்னைக்கு நம்ம வீடியோல ஒன் பை ஒன்னா நிறைய சொல்லியிருக்கோம். இப்ப இந்த லட்டு செய்யறதை பொறுத்த அளவுல வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும். கடல மாவுல இருந்து மாவு கரைக்கிறதுல இருந்து அதுக்கு தண்ணி சேர்மானத்துல இருந்து பாகு காய்ச்சுற அந்த சீனியோட அளவு, அதுக்கு தண்ணி எவ்வளவு, இதெல்லாம் சரியான முறையில வந்து நம்ம அதை பயன்படுத்தினா தான் சரியான லட்டு எடுக்க முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை நிறைய நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப வாங்க நம்ம அந்த லட்டு எப்படி ஒரு ப்ராப்பரான லட்டு செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு வந்து நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பூந்தி லட்டு தான் செய்ய போறோம். அந்த பூந்தி லட்டுக்கு ஜீனி 1.5 கிலோ 1.5 கிலோ ஜீனியை நம்ம இப்போ வந்து பாகு காய்ச்ச போறோம். பாகு காய்ச்சறதுக்கு இப்போ 1.5 கிலோ ஜீனி இந்த மாதிரி பெரிய சட்டியை இரும்பு சட்டியில நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளந்தே ஊற்றிடுங்க. 1.5 கிலோ ஜீனி 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். இப்போ ஜீனி நல்லா கரையட்டும். இப்போ நம்ம ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச உடனே கொஞ்சம் ஜீனி வந்து கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது, கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 50 ml பால், இந்த பாலை நம்ம உள்ளே ஊற்றிட்டோம்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே அதை எடுத்துரும். நம்ம சாதாரண நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் தான். இப்போ அந்த ஜீனி பாவோட அந்த பாலை ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கொதிச்ச உடனே அது நுர கட்டி அந்த அழுக்குகள்லாம் ஒதுங்கி வரும். நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்போட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம பாகு காய்ச்சும் போது கொஞ்சம் மீடியமாகவே வச்சு பாகு காய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா இந்த பால் ஊற்றணுன்னு இந்த மாதிரி ஒரு சல்லடை மாதிரி உள்ளக்கூடிய அந்த கரண்டியை வச்சு நல்லா இப்படி எல்லா அழுக்கையும் நல்லா இப்படி எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதான். ஒரு 2 தடவை அரைச்சாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா இந்த அழுக்கு பூரா ஒதுங்கி நம்ம பாகு நல்லா கண்ணாடியாகவும் சுத்தமாயிரும். இப்போ நம்ம லட்டுக்கு வந்து பாகோட பக்குவம் ரொம்ப முக்கியம். பாகு வந்து ரொம்பையும் கம்பி பதமும் போயிடக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. தண்ணியா இருந்தா சீக்கிரம் பூசணம் புத்துரும். அதேமாரி ரொம்பையும் கம்பி பதம் போயிடுச்சுன்னா அந்த நம்ம பாகு வந்து பூந்தி உரியாது. அப்புறம் நமக்கு லட்டு வந்து சேஃபா கிடைக்காது. அதனால பாகு பதம் ரொம்ப முக்கியம் லட்டு செய்யும்போது. அப்படி அதாவது ஒரு பிசு பிசுன்னு இருக்கணும், ஆனா கம்பியும் வரக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ரொம்பையும் பிசு பிசுன்னு இல்லாமல், கம்பி பதம் இல்லாமல் இடையில ஒரு பதம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம இப்போ பாகு தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அடுப்புக்கு பக்கத்துலேயே நம்ம இன்னொரு இடத்துல இந்த மாதிரி இந்த பாகை தனியாக பக்கத்தில் வச்சுக்கிறணும். இப்போ வந்து லட்டுக்கு நம்ம பாகு காய்ச்சி இறக்கி வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கடலை மாவு நம்ம பூந்திக்கு கரைக்க போகிறோம். இது வந்து 1/2 கிலோ கடலை மாவு. 1/2 கிலோ கடலை மாவு நல்லா சுத்தமான மாவாக வாங்கிக்கோங்க, நல்லா தரமான பாக்கெட்டாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து இதை ஊற்றி நம்ம கரைக்கணும். கரைக்கிறது வந்து ரொம்ப டைட்டாக கரைச்சிடக்கூடாது, அதாவது புத்துநாக்கில் கரைக்கணும். ரொம்ப அடிச்சும் பிணைஞ்சு கரைஞ்சிடக்கூடாது. இப்போ நான் வந்து தண்ணி வந்து ஒரு 250 ml ஊற்றிருக்கேன். கட்டி இல்லாமல் கரைக்கணும், அதான் முக்கியம். கட்டி இல்லாமல் கரைச்சா தான் நமக்கு நல்லா கரெக்டான ஒரு பூந்தி கிடைக்கும். இப்போ தண்ணி நான் ஒரு 250 ml ஊற்றிருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு 250 ml ஊற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தேவைப்படும். ரொம்பையும் முதைய தண்ணி ஊற்றி கரைச்சிடக்கூடாது. அதாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம வந்து பூந்தி பொரிக்கக்கூடிய அந்த உள்ள பூந்தி போடுறதுக்கு கரண்டி, கண்ணு கரண்டி வச்சுருப்போம். அந்த கண்ணு கரண்டி எந்த அளவுக்கு அந்த ஓட்டை இருக்குது அப்படின்றத பொறுத்து தண்ணியோட அளவு கூட்டி குறையும். ஏற்கனவே 2 கப்பு தண்ணி 1/2 லிட்டர் ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அந்த கரண்டியில் அந்த பூந்தி உழுகிற அளவுக்கு, ரொம்பையும் கெட்டியாக இருந்தால் பூந்தி உழுகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கலந்துக்கிட்டா தான் நமக்கு அந்த ஒரு பக்குவம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு மாவு கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு மாவு நல்லா லூஸாக இருக்கணும். இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி கண்ணு கரண்டிக்கு தகுந்தாப்புல. இதை விட சின்ன கண்ணு கரண்டின்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக கரைக்கணும், ஏன்னா அந்த ஓட்டையில் அது வந்து ஃப்ளோவாக வரணும். அதுக்காக இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சி ஒரு பக்கம் வச்சாச்சு, மாவும் கரைச்சாச்சு, லட்டுக்கு பூந்தி மாவு கரைச்சாச்சு. இப்போ வந்து பூந்தி பொரிக்க போகிறோம். இந்த பூந்தி பொரிக்கும் போது எண்ணெய் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும், எண்ணெய் புது எண்ணெயாக தான் இருக்கணும். இனிப்பு பொருள் எப்போ செஞ்சாலும் சரி எண்ணெய் வந்து புது எண்ணெயில் தான் செய்யணும். காரம் செய்யும் போது அடுத்தடுத்து நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து, அடுப்பு வந்து ரொம்ப ஹை லெவலில் வைக்க வேண்டாம், நல்லா மீடியமில் எப்பவுமே வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி போடுங்க. போட்டோடனே அந்த பால்ஸ் மேலே வந்துடும். அப்போனா எண்ணெய் நமக்கு பொரிக்கிறதுக்கு சரியான பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பூந்தியை பொரிச்சு எடுத்துக்கலாம். பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு ஒரு கப்பில் மாவை கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே பராக்கா ஊற்றுங்க. அதுவாக உளுந்துரும். அப்படியே பால் தன்னால் உள்ளே விழுந்துரும். லேசாக அப்படி ஆட்டினா கூட போதும். ஏன்னா அவங்க வந்து பெருசாக போடும்போது இரும்பு சட்டியில் அப்படியே லேசாக தட்டுவாங்க. அந்த மாதிரி தட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கப்பை வச்சு லேசாக கூட லேசாக அப்படி தடை விட்டுட்டோம்னா அது எல்லாமே உள்ளே விழுந்துரும். அவ்வளோதான். இப்போ பால் நல்லா இப்போ பூந்தி பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பூந்தி வந்து ரொம்பையும் ஈரமாக இருந்துடக்கூடாது. பூந்தி வந்து ரொம்பையும் பதமாக இருந்துடக்கூடாது. அப்புறம் நமக்கு வந்து சீக்கிரம் பூந்தி கெட்டு போயிடும். அதனால அந்த பூந்தி பொரிச்சு எடுக்கிற பக்குவம் வந்து சரியா இருக்கணும். ரொம்பையும் மொறுமொறுன்னு பொரிஞ்சிடக்கூடாது. நம்ம உள்ள போட்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் வந்து அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பூந்தி நம்ம போட்டாச்சு. நல்லா இப்போ நல்லா அந்த பூந்தியெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ரொம்ப வெந்து இந்த மாதிரி நுரை அடங்கினோடனே நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த பால்ஸு அப்படியே நல்லா அமுங்கி வரும். அந்த அளவுக்கு அமுங்கி வரும். அப்பவுமே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு நம்ம பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் உள்ளே போட்டுடலாம். இப்படி பொரிச்சு உள்ளே போட்டு இது பக்கத்தில் ஒரு கரண்டி வச்சுக்கணும். அதை நல்லா ஒரு தடவை நல்லா அமுக்கி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து ஒரு தடவை நல்லா பூந்தி கரண்டியை போட்டோம். போட்டுட்டு திருப்பி இந்த பக்கம் வந்து நம்ம அந்த ஆயிலில் வந்து ஹீட்டில் கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படியே லேசாக வேக்காடு வந்துருக்கும். அதை லேசாக அப்படி வலிச்சு விட்டுரும். இல்லைன்னா அடுத்த பால்ஸ் வரும்போது அது தட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்படி வலிச்சு எடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம ஊற்றும் போது நல்லா உருண்டை உருண்டையாக வர ஆரம்பிச்சிடும். நம்ம அடுப்பு வந்து ரொம்பவும் ஹை லெவலில் இருந்துட வேண்டாம். எல்லாமே அதாவது எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம புதுசாக போடுவோம். நம்ம ரொம்ப ஓவராக ஹீட் வச்சா அதுக்கு தக்கன நம்ம டக்கு டக்குன்னு வேலை செய்யணும். அதனால் அந்த அளவை வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் வேலை செய்யும்போது அது மீடியமாக நமக்கு சரியான அளவில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்காக 2வது ரவுண்டு அந்த பூந்தியை பொரிச்சாச்சு. இதேமாரி நம்ம எல்லா பூந்திகளையும் பொரித்து நம்ம அந்த பாகில் வந்து போட்டு எடுத்துக்கிறணும். எல்லாத்தையும் அரிச்சு அதை ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பாகுலே இதையும் போட்டுடலாம். அடுத்தடுத்து மேலே மேலே அந்த பாகுலே போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி பாகில் எல்லா பூந்தியும் பொரிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டியை வச்சு நல்லா எல்லாத்தையுமே அமுத்தி விட்டுருங்க. அது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ எல்லா பூந்தியும் நல்லா பொரிச்சு உள்ளே போட்டு நல்லா பாவில் நல்லா கலந்து விட்டு இப்போ பிரட்டி விட்டு நல்லா இந்த இருக்கக்கூடிய அந்த பாகும் சேர்ந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறின பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். அது வரைக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் ஊறட்டும். நம்ம வந்து லட்டுக்கு முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் 50 கிராம் போட்டாலே போதும். இது அப்படியே இந்த எண்ணெயிலேயும் நம்ம சூடான எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகாத அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு லேசாக செவந்தா போதும். அதுக்கு மேலே ரொம்ப கருகி போயிடும். இந்த அளவுக்கு லேசாக செவந்தா அப்படியே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உலர் திராட்சை ஒரு 50 கிராம் அதையும் நம்ம இந்த எண்ணெயில் நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அந்த உலர் திராட்சை அந்த எண்ணெயிலையும் நல்லா உப்பி வர அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பொரிச்சுட்டு இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். லட்டு பிடிக்கிறதுக்கு பூந்தியெல்லாம் நல்லா பொரிச்சு போட்டாச்சு. பொரிச்சு போட்டு நல்லா கிட்டத்தட்ட அந்த இடம் சூடாகவே இருக்கும். அது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு நல்லா 1/4 மணி நேரம் ஆனோடனே நல்லா ஊறி போயிருக்கும். 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். அந்த ஊறி அந்த கீழே இருக்கக்கூடிய பாகு எல்லாமே நல்லா ஊறி போயிடணும். இப்போ இந்த ஊறின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம ஏலக்காயாக இருந்துச்சுன்னா சும்மா 1-2 தட்டி கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெய் நம்ம லேசாக வெதுன்னு சுட வச்ச நெய், அந்த சுட வச்ச நெய்யை தான் இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்குவோம். அதாவது நெய் ரொம்ப அதிகமாக வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 50 ml மேலே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கிறணும். இந்த மாதிரி அந்த இளம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அப்படியே நல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கிறணும். இல்லை நமக்கு ரொம்ப நைஸாக வேணும்னா இதை அப்படியே நம்ம ஒரு இடிச்சுக்கலாம்னா கொஞ்சம் மிக்சியில் அள்ளி போட்டு நம்ம அதை நல்லா சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட உருண்டை பிடிச்சிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ நல்லா பூந்தி லட்டை அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கிறணும். நல்லா மசிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த சாப்பிடும்போது உருண்டை பிடிக்கும் போது நல்லா ஒரு ஷேப்பாக வரும். இப்போ நம்ம நல்லா வெதுன்னு சூடாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவும் நல்லா அந்த ஆறின பக்கத்தில் இருந்து
உருண்டை நமக்கு தகுந்தாப்புல உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம உருண்டையாக பிடிச்சி லட்டுகளாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ண அளவுகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 லட்டு வந்தது இந்த சைஸுக்கு. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பேக்கரிகளில் எப்பவும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் போடும்போது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகளெல்லாம் கூட்டி குறைச்சி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கும் ஒரு தரமான லட்டு ரெடி ஆயிரும். ஓகேங்க, நம்ம அந்த பூந்தி லட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது, சூடாக இருக்குது. நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம அந்த கடையில் வாங்குற மாதிரி அந்த ட்ரை ஆனால் தான் நல்லா இருக்கும். நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.